ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 400 கிராம் துவரம்பருப்பு. எந்த கப்பில் துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்புலேயே கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். 2 சம அளவாக. இப்போ 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 2 ஹவர் ஊறட்டும். இது 2 ஹவர் ஊறிச்சு. தண்ணியை வடிகட்டி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை குறப்பாக அரைச்சி வந்து பார்க்கலாம். இப்போ இது குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் போட்டுறேன். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 100 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். தண்ணி ஊற்றாமல் வடமாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்னதாக உருட்டி வடைக்கு உருட்டுற மாதிரி நல்லா தட்டி எண்ணெய் சூடாகுது. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகுது. இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டுங்க. கை தூக்கி போடுங்க. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடை போட்டு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படி திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். 2 சைடும் நல்லா செவந்துச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். டேஸ்ட்டான வடை ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் சட்னி க்ரீன் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.